இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு ஒலிவ மரம். ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். போதும். அதாவது இது இங்க அழகா சொல்றாரு, நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஒலிவ மரத்தை பற்றி சொல்கிறேன். ஒலிவ மரம் அப்படின்றது என்னென்னா நீண்ட காலம் வாழக்கூடியது. ஆமீன். ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாங்க 2000 வருஷத்துல கூட என்ன பண்ணுவோம், ஒரு ஒலிவ மரம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு மரத்தையும் அந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து அதோட வயசு இவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நம்ம இந்தியாவில் இந்த மரங்கள் அவ்வளோவா வளரலை. 2007 அப்படின்ற அந்த ஒரு நாட்களில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜஸ்தான் பகுதியில் இந்த ஒலிவ மரத்தை கன்றுகளை என்ன பண்ணுறாங்க, வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒன்று நீண்ட காலம் வாழக்கூடியது. ரெண்டாவது என்னன்னா கடினமான சூழலில் இது வாழக்கூடியதாக இருக்குது. அதாவது கடினமான சூழல் அப்படின்னு சொல்லும் பொழுது வறட்சியாக இருக்கலாம், ஜீரோன்னு சொல்லுவாங்கல்ல, பூஜ்ஜியம், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கூட வளரக்கூடியதாக இருக்குது. எந்த வெப்பநிலையும் இது தாங்கக்கூடியதாக இருக்குது. அதாவது எல்லாமே ஒருவேளை இது ஒரு மலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த மலையில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிட்டாலுமே கூட, எல்லாமே எரிந்து சாம்பலாயிட்டாலுமே கூட மீண்டும் துளிர்க்கக்கூடிய ஒரு மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிவ மரமாக இருக்குது. ஆமீன். அதுக்கப்புறமா எவ்வளோ நெருப்பையும் இது தாங்கக்கூடியதாக இருக்குது. இதோட வேர் ரொம்ப வலிமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே அழிச்சிட்டாலும், மரமே அட்ரஸே இல்லை, இந்த மரமே அட்ரஸே இல்லைன்னு ஆக்கிட்டாலுமே கூட மீண்டும் துளிர்க்கக்கூடிய, வேர் பற்றி துளிர்க்கக்கூடிய ஒரு மரம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிவ மரத்தை நம்ம பார்க்குறோம். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப அழகாக இருக்கும். ஆமீன். அழகாக இருக்கும் அப்படின்றது வெளி தோற்றத்துக்கு அழகை இங்கே குறிப்பிடலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட தன்மைகளை வைத்து இது ரொம்ப அழகுன்னு சொல்கிறாங்க. ஆமீன். அதோட பழத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயாக இருக்கலாம், அந்த மரத்தில் இருக்கிற அந்த ஒரு மெடிசினல் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவ குணங்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் வைத்து அந்த மரத்தை சொல்கிறாங்க இது ரொம்ப அழகான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, இது ஒரு அமைதிக்கும் நட்புக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு அமைதிக்கும் நட்புக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோவா காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியும், உள்ள 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ந்து ஓய்ந்த பிறகு நோவா ஜன்னலை திறந்து ஒரு புறாவை வெளியே விட்டார் இல்லையா. அப்படி வெளியே போன அந்த புறா ஒரே ஒரு இலையை தன்னுடைய அந்த அலகுல என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்தது. அது என்ன இலை? ஒலிவ மரத்தின் இலை. ஆமீன். அரராத் மலை மேலே நின்ன அந்த ஒரு கப்பல்ல இருந்து தண்ணிலாம் வத்தி போயிடுச்சா சொல்லிட்டு அனுப்பின ஒரு புறா போய் வேற எந்த மரமும் என்ன இல்லை அங்கே இல்லை, வேற எந்த ஒரு உயிரும் அங்கே உயிரினங்களும் இல்லை, மரங்களும் இல்லை. அங்கே இவ்வளோ மழையில் எல்லாமே அழிந்து போனாலும் ஒன்னே ஒன்று தான் அங்கே இருந்தது. அது என்னென்னா ஒலிவ மரம். ஆமீன். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, எது அழிஞ்சாலும் அழியுமே தவிர்த்து இந்த ஒலிவ மரம் அப்படின்றது அழிந்து போகக்கூடாத ஒன்றாய் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வாசிக்கலாம். நீங்கள் வாசித்தீங்கன்னா இங்கே நிறைய யாத்திராகமம்லாம் வாசித்தீங்கன்னா குத்து விளக்குக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அதில் ஒலிவ எண்ணெய் வேணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஏசாயா லூக்காலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணத்துக்கு இந்த எண்ணெயை உபயோகிக்கிறத நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற இந்த எண்ணெயை நம்ம பார்க்குறோம். இவ்வளோத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதுக்கப்புறமா 1 ராஜாக்கள்ல சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது உடன்படிக்கை பெட்டிலாம் ஒரு மரத்தில் செஞ்சாங்க. ஆனால் அந்த 2 கேருபீன்களை செய்யும் பொழுது அந்த கேருபீன்களை சாலமோன் எதில் செய்தாராமான்னா இந்த ஒலிவ மரத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறார் அவர் செய்து அந்த ஆலயத்தில் அந்த இடத்துல வைக்கும் பொழுது ஒரு புறத்துக்கு ஒரு ரெக்கையை என்ன பண்ணுமா இருக்குமா, அவ்வளோ ஒரு பெருசாக ஒலிவ மரத்தில் அந்த கேருபீன், அந்த கர்த்தருடைய சந்ததியில் நிற்கிற அந்த கேருபீன்களை கர்த்தருடைய ஆலயத்தில் சாலமோன் ஒலிவ மரத்தினால
செய்யப்பட்ட அந்த கேருபீன்கள் அது இருந்தது. 10 முழ உயரமா அந்த ரெக்கைகள் இருந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவ செய்திக்குள்ளாம் போகலாம். இந்த இவ்வளோ ஒரு அடையாளங்கள், இந்த ஒலிவ மரத்துக்கு இவ்வளோ தன்மைகள், இந்த தன்மையுடைய ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம். ஆமீன். அது யாருன்னு பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 52ல் எதை குறித்து இங்கே சொல்லுகிறாங்க அப்படின்றத நம்ம தியானித்து இதை நம்மளோட வாழ்வோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். வாசிக்கலாம். 52ஆம் சங்கீதத்தில் மேலே அந்த பிராக்கெட்டில் இருக்கிற பகுதியை நம்ம வாசிக்கலாம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு பாடப்பட்ட ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். ஆமீன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று தாவீது, இன்னொரு யாரு? சவுலா? சவுல் இல்லை, யாருன்னா தோவேக்கு. ஆமீன். 2 பேரை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று தாவீது, இன்னொன்று இந்த தோவேக்கு. இங்கே தாவீது எழுதுகிற இந்த 1லேருந்து 7 வரைக்கும் ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. அது பேசுகிற அந்த அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் கிடையாது. அவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா தோவேக்கு பற்றி என்ன பண்ணுறாருங்க பேசுகிறாரு. தாவீதுக்கு ஒரு நாளும் சவுல் மேலே எந்த கோபமும் வரவே இல்லை. அப்போ இங்கே ஏன் 1வது வசனம் நம்ம வாசிக்கும் போது, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை, 1லேருந்து நம்ம வாசிக்கலாமா? 4 வரைக்கும் வாசிங்க. பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? உன் நாவு தீட்டுப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். என்றென்றைக்கும் இராதபடி உன்னை அழித்து போடுவார். உன் வாசஸ்தலத்திலிருந்து உன்னை பிடுங்கி, ஆமென் சொல்லுங்க, உன் வாசஸ்தலங்களில் இருந்து உன்னை பிடுங்கி போடுவார் அப்படின்ட்டு தாவீது தோவேக்க தான் சொல்றாரே தவிர சவுலை என்ன பண்ணலைங்க சொல்லலை. இவ்வளவும் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நானோ வென்றால் நான் எப்படி இருக்கிறேன்? ஒலிவ மரத்து, பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன். அப்படி என்ன இந்த தாவீது அவ்வளோ பெரிய குற்றம், தாவீது கோவப்படுற அளவுக்கு இந்த தோவேக்கு அப்படி என்ன செய்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் மோடி கூட வராமல் ஒண்டிய. இதில் என்ன கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க. தாவீது சவுலுக்கு பயந்து நடுங்கி அவர் கொலை செய்ய தேடுகிறாருன்றது விஷயங்களை தெரிந்து ஒவ்வொரு கெபிக்கும் ஒவ்வொரு காட்டுக்கும் ஓடி ஓடி என்ன பண்ணுறாரு? போயிட்டு மறைந்திருக்கிறார். அப்படி மறைந்திருக்கிற சூழ்நிலையில் அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி வழியில் அவங்களும் தாவீதும் அவரோட ஆட்களும் வேற ஒரு இடத்துக்கு போய் தங்கணும். அப்போ தங்குறதுக்கு வழியில் சாப்பிட்றதுக்கு அவங்க கிட்ட சாப்பாடு என்ன பண்ணலை, இல்லை. அப்படி இல்லைன்ற போது தாவீது ஒரு வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீடு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகிமெலேக்கு வீடு. அகிமெலேக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆசாரியன். கர்த்தருடைய சமூக தப்பங்களை பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் செய்து சமூக தப்பங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் மேஜையில் வைக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ஆசாரியன். அவர்கிட்ட சாப்பிட ஏதாவது கொடுங்க, நான் இது மாதிரி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணுறாரு? வேற ஒரு அப்பத்தை சுட்டு பரிசுத்தமானதை கர்த்தருக்கென்று வைத்து விட்டு ஒருவேளை மீதியாக இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மோசேக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் என்ன செய்யணும்னா அதை போஜன பலியா தகன பலியா என்ன பண்ணணும்? அவங்க செலுத்தணும். இவர்கள் இங்கே தாவீது அழகாய் 5வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இன்றைய தினம் வேற
வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்று, அதனால நீ எனக்கு இதை என்ன பண்ணு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அழகா அவர் என்ன பண்றாரு, மூட்டையை கட்டி தாவீது கிட்ட கொடுத்த உடனே தாவீது அதை எடுத்துட்டு போறாரு. இதுதான் அந்த 52வது சங்கீதத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை. நீங்க 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 5 அப்பத்தை கொடுத்து அவன் போறான். 21:8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஒரு பட்டை எதனா இருந்தா எனக்கு கொடு, நான் இருந்த இடத்துல நான் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அகிமெலேக்கு சொல்றான், நீ ஏலே பள்ளத்தாக்குல கோலியாத்தை கொன்ன இல்லையா, அந்த பட்டயத்தை நான் எங்க துணியில சுத்தி என்ன பண்ணிருக்கிறேன் வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த பட்டயத்தையும் கொடுத்து அகிமெலேக்கு தாவீதை அனுப்புகிறான். ஆமென். என்னென்னலாம் கொண்டு போறான்? 5 அப்பத்தை எடுத்துட்டு போறாரு. அது மாத்திரம் இல்ல, ஏலே பள்ளத்தாக்குல கோலியாத்தை கொண்ட அந்த பட்டயத்தையும் என்ன பண்றான் கொடுத்து ஆசாரியன் தாவீது கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் பொழுது இப்போ இந்த 52:1 நம்ம 4 வரலும் வாசித்தோம். என்ன வாசித்தோம் அப்படின்னா, இவன் எப்படியாப்பட்டவனா இருக்கிறானா, பொல்லாப்பில் பெருமை பாராட்டுகிறவன், கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறவன், கபடு செய்யும் நாவை உடையவன், அவனுடைய நாக்கு தீட்டப்பட்ட ஒரு கத்தி மாதிரி இருக்கிறது, அவன் நன்மையை செய்யாமல் தீமையை செய்கிறவன், யதார்த்தமானதை பேசாமல் பொய்யை பேசுகிறவன், அவன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் சொல்லிட்டு தேவன் உன் வாசஸ்தலத்திலிருந்து உன்னை பிடுங்கி போடுவார், உன்னை இந்த தேசத்திலே இல்லாதபடி உன் ஜீவனை என்ன பண்ணுவார் ஆண்டவர், உன் ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார்ன்ற இவ்வளோ ஒரு கோபமுள்ள ஒரு சங்கீதத்தை தாவீது எழுதுறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோவேக்கு அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா நீங்க 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான், மேய்ப்பருக்கு தலைவனாய் இருந்தான். நீங்க 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்கை பார்த்து அவகிட்ட இருந்து ஈட்டியும் அப்பத்தையும் வாங்கின்னு போன செய்தியை போயிட்டு சவுல் கிட்ட சொன்ன முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன, தோவேக்கு தான். ஆமென். அடுத்தது நீங்க வாசித்தீங்கன்னா 10 அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகி அங்கே எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் 6, 9, 10 நீங்கள் வாசிங்க. அதற்கு ஆசாரியன் நீங்கள் பட்டயத்தை நீங்கள் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். 22, 13, 14 நம்ம வாசிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் இங்க போய் கர்த்தர் அதாவது தாவீது இந்த மாதிரி அகிமெலேக்கு கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு தப்பித்து ஓடிட்டான்ட்டு இந்த தோவேக்கு போயிட்டு யார்கிட்ட சொன்னா, சவுல் கிட்ட சொல்லிட்டு 13, 14 வாசிக்கிறீங்களா? 22 சதி பண்ண கொடுத்து என்ன என்றார். இந்த செய்தியை தோவேக்கு போய் சவுலுக்கு அறிவித்ததுக்கு அப்புறமா சவுல் என்ன பண்றாரு தெரியுமாங்க, எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆசாரியர்கள் எல்லா ஊழியக்காரர்களை அழைத்து இந்த செய்தியை உண்மையா நீ செய்தியான அகிமெலேக்கு கிட்ட கேட்ட உடனே அவன் கொஞ்சம் மழுப்பி சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, தோவேக்கு இந்த சவுல் கட்டளை இட்டு நீ போய் இங்க இருக்கிற எல்லா ஆசாரியர்களும் என்ன பண்ணு கொன்று போடுன்னு சொன்ன உடனே தோவேக்கு போய் எல்லா ஆசாரியர்களையும் கொன்று போட்டான். ஆசாரியர்களை மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பிள்ளைகளை, மனைவியை எல்லாரும் என்ன பண்ணிட்டான், அழித்து போட்டுட்டான். ஆமென். நம்ம வாசிக்கலாம் 16, 17 நீங்க வாசித்தீங்கன்னா 18, 19 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். தோவேக்கு விழுந்து
சணல் நூல் ஏபோத்து தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் என்ன பண்ணிட்டாங்க, கொன்னு போட்டுட்டான். எல்லாரையும், அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொன்னு போட்டுட்டான். இந்த செய்தி ஒரே அந்த அகிமெலேக்கோட பையன் அபியத்தார் அப்படின்ற ஒருத்த மாத்திரம் தப்பி தாவீதுக்கு இந்த செய்தியை கொண்டு போறான். கொண்டு போன உடனே தாவீது சொல்றான், இதுக்கு காரணம் யாரு? உன் அப்பா, உன்னோட குடும்பத்தை, எல்லா ஆசாரியர்களை எழுந்ததுக்கான காரணம் நான் தான். என்ன கொல்ல நினைக்கிறவர்கள் உன்னையும் கொன்றுவாங்கன்னு சொல்லி நீ என் கூடவே இருன்னு என்ன பண்றாரு சொல்றாரு. இதுக்கப்புறமா தான் தேவ செய்தி. அவன் இவ்வளோ நேரம் சொன்னது என்னன்னா, சங்கீதம் 52க்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை. இங்க 52ல சொல்றது முக்காவாசி யாரையே தான் கோபத்துல சொல்றாரு, தோவேக்க தான் சொல்றாரு. அது நீங்க 1 சாமுவேல் 23:2 இங்க தாவீதுக்கும் இந்த ஒலிவ மரத்துக்கும் உள்ள இருக்கிற ஒரு தாவீதை தான் ஏன் தன்னை ஒலிவ மரமா இங்க சொல்றாரு அப்படின்னா, அப்ப நம்ம ஒலிவ மரமா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது காரியம், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். 23 1 சாமுவேல் 23 இங்க 2 நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த பெலிஸ்தரை முறியடிக்க நான் போலாம், எல்லாத்துக்குமே நீங்க கோலியாத்தை முறியடிக்க போகும்போதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவன் எந்த யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவனாய் இருந்தான். ஆமென். அவன் கையில பட்டயம் இல்லையா, ஆட்கள் இல்லையா, எல்லாமே இருந்தது. ஆனா தாவீதுக்கு அந்த பட்டயமோ ஆட்களோ தேவையில்லை, கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறது தான் வேணும். ஆமென். அதனால கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவனாய் இருந்தான். அடுத்தது கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான். 1 சாமுவேல் 24:5-6 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ம் 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 இப்படிப்பட்ட காரியத்தை காப்பாற்றுவாராக பண்ணப்பட்டவர் என்று சொல்லி போதும். ஆமென். முதலாவது காரியம், கர்த்தரிடத்துல எந்த யுத்தத்துக்கு போனாலும் முதலாவது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவனாய் இருந்தான். ரெண்டாவது கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான். கர்த்தரை நம்புகிறதுக்கு எது அடையாளம் அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமை செய்கிறாங்க, ஒருத்தவங்க நம்மளுக்கு கெட்டது செய்கிறாங்க, ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து சண்டை போட வராங்க, ஒருத்தவங்க நம்மளோட சமாதானத்தை இழக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, பதிலுக்கு பதில், சண்டைக்கு சண்டை, பல்லுக்கு பல் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்களோட நிற்கக்கூடாது. இங்க தாவீது சவுலை கொலை செய்யும்படியான காரியம் நேர்ந்த போதிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் மேல நான் என்ன பண்ணக்கூடாது? கை போடக்கூடாது. ஆனா இந்த புத்தி யாருக்கு இல்லை? சவுலுக்கு இல்லை. யாருக்கு மட்டும்தான் இருந்தது? தாவீதுக்கு மட்டும்தான் இருந்தது. அடுத்தது நீங்க மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். 128வது சங்கீதத்துல 1:3 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். 3வது வசனம், உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம போட்டிக்கு போட்டி நம்ம செய்வோம் அப்படின்னா கர்த்தர் அவருடைய யுத்தத்தை என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டாரு. நம்மளுடைய பலத்துல நான் இதை செய்திருவேன், அவங்க எனக்கு சண்டைக்கு வராங்களே, நான் பதிலுக்கு பதில் இது சொல்லித்தான் ஆகணும், அவங்க எனக்கு இதை செய்தாங்களே, நான் இதை செய்து தான் ஆகணும், அவங்க நம்மளுக்கு இதை செய்ததுனால அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நம்ம அதை தட்டி கழித்து இப்படி பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று அர்த்தம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுக்கு கெடுதி செய்ய நினைக்கிறவங்க, நம்மளை கெட்ட வார்த்தை பேசினவங்க, நம்மளை இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போகணும்னு நம்மளை நினைச்சவங்க கூட என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கூட நம்ம நல்லது செய்யும் பொழுது அவங்களும் மனம் மாறாது ஏதுவாக இருக்கும். இங்கே தாவீதுக்கு அந்த சூழல் ஏற்பட்ட போதிலும் தாவீது அதை செய்ய மறுத்தான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை முழுவதுமாக யார் மேலே இருந்ததுன்னா கர்த்தர் மேலே இருந்தது. ஆமீன். இது
ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் நம்ம வாசித்தோம், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஜனங்க அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்றாங்க, வா இவனை என்ன பண்ணிடலாம், நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, இவனை இன்றைக்கு இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது அழகா சொல்ற, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவன் மேல கையை போடுவது நான் எப்படி? ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்ததுனால மாத்திரம்தான் அந்த வார்த்தை என்ன வரும், வாயிலிருந்து வரும். ஏன்னா பழி வாங்குதல், ஆண்டவர் சொல்ற பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது, இது நமக்குரியது இல்லை. அதனால தான் எங்கள் ஆண்டவர் அழகாக சொல்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் ஒலிவ மர கன்றுகள், அவருடைய பிள்ளைகள். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அப்பா அம்மா போடுகிற ஒரு சண்டை, உறவுகள் மத்தியில், வீடு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில் நம்ம போடுகிற ஒரு சண்டை என்ன ஆகுன்னா, பிள்ளைங்களும் அவங்க பிள்ளைங்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இது என்ன ஆகுதுன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இது என்ன பண்ணுது, பாதிக்குது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ கர்த்தருக்கு பயந்து தாவீதை போல நம்ம இருப்போம் அப்படின்னா நீங்களும் நானும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, நம்மளுடைய ஜென்ரேஷன், நம்மளுடைய தலைமுறையும் சரி எதை மாதிரி இருக்கும், ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியை சுற்றிலும் செழித்திருப்பார்கள். ஆமீன். நான்காவது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். 52:9 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 52:9, நீரே இதை செய்தீர் என்று என்றென்றைக்கும் துதித்து, ஆமேன். போதும், உமது நாமத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். யாருடைய நாமத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு. சகரியா 4:1-2-3 நம்ம வாசிக்கலாம். சகரியா 4:1-2. என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது. இன்னைக்கு சகரியாவை தட்டி ஒரு தூதன் எழுப்பி ஒரு விஷயத்தை காண்பிக்கிறாரு பாருங்க. அது என்னன்னா, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் உச்சியில் இருக்கிறது. 3வது வசனம், அருகில் கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றான். ஆமென். அந்த ஒலிவ மரத்தை ஒரு விளக்கை பார்க்குறாங்க. அந்த விளக்குக்கு பக்கத்தில் 2 சைட்லும் ஒரு கிண்ணம் இருக்குது. அந்த கிண்ணத்துக்கு போகிற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து ஒரு எண்ணெய் ஒழுகுது அந்த கிண்ணத்தில். அந்த மரம் 2 சைடும் இருக்குது. அந்த மரம் என்ன மரமாக இருக்குதுன்னா ஒலிவ மரமாக இருக்குது. அதுக்கு சகரியா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க அழகா சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே. கர்த்தருடைய நாமத்துக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடையது. என்னுடைய பலத்தினால் இது உண்டானது அல்ல, இது கர்த்தருடையது. என்னுடைய செல்வ பெருக்கினால் இது உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. என்னுடைய வேலை நிமித்தமா எனக்கு இது உண்டானது அல்ல, என் சொத்து நிமித்தமா எனக்கு உண்டானது அல்ல, என் உறவுகள் நிமித்தமா எனக்கு உண்டானது அல்ல, என் படிப்பின் நிமித்தமா, அழகு நிமித்தமா, என் தாளந்துகள் நிமித்தமா எனக்கு உண்டானது அல்ல, இது எல்லாமே என் கர்த்தருக்குரியது. என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. என் பிள்ளைகளை குறித்து தயவு செய்து மேன்மை பாராட்டாதீங்க. ஆமேன். இந்த உலகத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அது அவருடைய சிலுவை மட்டும்தான், அது அவருடைய நாமம் மட்டும்தான், அது அவருடைய மகிமை மட்டும்தான் நம்மளுக்கு மேன்மை பாராட்ட நம்மளுக்கு தகுதியாக இருக்குமே தவிர்த்து நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வேற எதை குறித்தும், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இது எதை நீங்கள் இன்னைக்கு இது இருந்தால் போதும் நான் வாழ்ந்துடுவேன், நான் இந்த உலகத்தில் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வாழ்ந்துடுவேன், எதை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை இன்னைக்கு ஆண்டவரை தவிர்த்து வேற ஏதாவது நம்பியிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இன்னையோடு விட்டுருங்க. ஆமீன். ஆண்டு
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யாருன்னா, கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தரால், கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். அடுத்தது திருப்பி சகரியான் 11:13 வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த ஒலிவ மரங்கள் என்னத்துக்கு என்ன என்று கேட்டான். அதற்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்ட உடனே 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும், எந்த இரண்டும், ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த ஒலிவ மரங்களும் என்னது தெரியுமா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவருமாய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமீன். கர்த்தரின் சமூகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அதே ஸ்தானத்தில் இருங்க. ஆமென். நம்ம முதலாவது என்ன பார்த்தோம், கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது கர்த்தரை நம்புகிறவனா இருக்கணும். மூன்றாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நான்காவது கர்த்தருக்கு காத்திருக்கணும். அடுத்தது கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, கர்த்தருடைய ஸ்தானத்துல நிற்கிறவர்களா இருப்போம். இங்க தாவீதை கர்த்தர் எந்த ஸ்தானத்துல வைத்தாரோ அந்த ஸ்தானத்துல இருந்து அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போகல. ஆமென். ஆனா சவுல் அப்படி கிடையாது. சவுலை கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை சவுல் இழந்து போனான். ஏன் தெரியுமா? பெருமை நிமித்தமாய், அவனுடைய பலத்தின் நிமித்தமாய், அவனுடைய ஆட்களின் நிமித்தமாய், அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தின் நிமித்தமாய் சவுல் அவனுடைய ஸ்தானத்தை இழந்தவனாயிருந்தான். ஆனா தாவீது, அவனுக்கு பலன் இருந்தாலும், அவன்கிட்ட பட்டயம் இருந்தாலும், அவன் மேல அபிஷேகம் இருந்தாலும், அவர்கிட்ட இருந்து எல்லாமே இருந்தது. ஆட்கள் பலம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், எல்லாமே இருந்தது. ஆனா அவர்கிட்ட எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காத நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆமென். அதுதான் கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை செய்ய இருக்கிறாரோ அதை செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாரு. ஏன் சவுல் முதலாவது தாவீதை கொலை செய்ய திட்டம் போட்ட உடனே சவுலை கொன்றுக்க முடியாதா? தாவீதால கொன்றுக்க முடியும். அவருடைய சால்வையை தொங்கலை கிழிச்சாரு, அப்போ கொண்டு இருக்க முடியாதா? அப்பயும் கொண்டு இருக்க முடியும். ஆனா அவர் எதுவுமே பண்ணலை. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களாக இருந்தார். எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல விசாரித்து செய்கிறவராக இருந்தால், எதை செய்தாலும் அதை கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து செய்கிறவராக இருந்தால். இங்க பார்க்குறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய ஸ்தானத்துல அவருடைய ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டு நிற்கிறவர்களா இருக்கிறார். இன்னொரு முறை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும், அந்த ஒலிவ மரம் இரண்டும் என்னன்னா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஸ்தானத்தை, நம்மளை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீங்களான்றதை மாத்திரம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தம் பண்ணி, கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து, கர்த்தர் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, யாருமே நம்மளை பார்த்து நல்லா வாழ்கிறோம், மற்றவங்க நம்மளை பார்த்து சகிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோமே, எவ்வளோ சேத்துல இருந்தோமே, பாவத்தில் இருந்தோமே, அடிமைத்தனத்தில் இருந்தோமே, பரலோகத்துக்கு போகிற சுதந்திரத்தை இழந்தவர்களாய் இல்லாதவர்களாய் நம்ம இருந்தோமே. ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு இலவசமாய் அவருடைய ரத்தத்தினாலும், அவருடைய சரீரத்தினாலும், அவருடைய பாடுகள்னால, அவருடைய சிலுவையின் பாடுகள்னால நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருக்கிறாரே. அந்த ஸ்தானத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமான்றதை யோசித்து பாருங்க. இதுக்கு நான் அடையாளமாக ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிக்கலாம். உபாகமம் 12:18 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. எதில் சந்தோஷப்படணும் தெரியுமாங்க? கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் தான் சந்தோஷப்படணும். சவுலை போல அல்ல. சவுல் நினைச்சிட்டாரு, நான் எதை செய்தாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், தாவீதை கொன்னுட்டேன்னா நான் தான் ராஜாவா இருப்பேன்.
அது உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம். அப்போ உலக பிரகாரமான ஒரு தேவை, உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம், உலக பிரகாரமா இருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு இச்சை, தேவன் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற ஒரு காரியம் என்னன்றதை யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அது நம்மளுக்குள்ள இருக்குது அப்படின்னா கர்த்தர் நம்மளை வைத்த ஸ்தானத்துல நம்ம இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு தோவேக்கு போல சவுலை போல இருக்கிறோமா, இல்லை கர்த்தர் நம்மளை வைத்த ஸ்தானத்துல தாவீதை போல இருக்கிறோமான்றதை மாத்திரம் நம்ம யோசித்து பார்க்க. என்ன சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு நம்ம போவோமா, பரலோகத்துக்கு போகிற நிச்சயம் நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்தின் வாசலை மெதிப்பனான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் நம்மளை அதுக்கு அழைக்கிறான்னா, அவருடைய சமூகத்துல ஒலிவ மரங்களாய் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்துல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துல நிற்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். அந்த ஸ்தானத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா தாவீதை போல கர்த்தருக்கு விசாரிக்கிறவர்களாய், கர்த்தரை நம்புகிறவர்களாய், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென். அடுத்தது கடைசி 5வது காரியம், அன்புள்ளவனா இருந்தான் தாவீது. ஆமென். இன்றைக்கு 1 சாமுவேல் 24:8 நீங்க 10 நீங்க வாசித்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 24:8-10 கெபியிலிருந்து புறப்பட்டு பின்னாக போய் என் ஆண்டவனே கூப்பிட்டான். பார்த்தபோது முகம் குனிந்து வணங்கி. நம்ம செய்வோமா? நம்மளை அழிக்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நம்மளை கெடுக்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தின் பேரை கெடுக்க ஒருத்தவங்க எழும்பி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக நம்மளை கெட்ட பேர் உண்டாக்குற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம தாழ்ந்து போகணும்னு நினைப்போமா? அப்படி ஒரு குணம் நம்மளுக்கு வரும்? வரவே வராது. ஆனால் தாவீதுக்கு இங்கே பாருங்க, முகம் குனிந்து விழுந்து 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இதோ இன்று உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை உம்முடைய கண்கள் கண்டதே, கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது, என் ஆண்டவனின் மேல் என் கையை போடேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டீராமே அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். கர்த்தரால் மீட்டு கொண்டவர்கள். கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நேசித்தார். ஜாதி இல்லாத, மொழி இல்லாம, கலர் இல்லாம, இல்லையா, இந்த வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஆண்டவர் ஒன்னா என்ன பண்ணாரு, நேசித்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைய ஜாதி, இதில் திருச்சபை இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்குது, ஆராதனைகள் இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது, வழிபாடுகள் இன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நீ இங்கே வந்தனா நான் அங்கே போக மாட்டேன், நீ இவங்க இங்கே இருந்தாங்கன்னா நான் அங்கே வரமாட்டேன். அப்போ இது ஆலயத்துக்குள்ளேயே, மந்தைக்குள்ளேயே இப்படியாப்பட்ட ஒரு சவுலின் ஆவி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ரட்சிப்பு எங்கே? கர்த்தர் நம்மளை வைத்த ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோமான்றது யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் கர்த்தர் நம்மளை வைத்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்றது யோசித்து பார்த்தாங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒலிவ மரம் என்பது அது இருந்த ஸ்தானத்திலேயே அது இருக்கும். எவ்வளோ புயல் வந்தாலும், எவ்வளோ காத்தடிச்சாலும், நெருப்பே அது அழிச்சு போட்டாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் பாருங்க, நோவா காலத்தில் எல்லாம் அழிந்த போதிலும் ஒலிவ மரம் மட்டும் அழியல. ஒலிவ மரத்துக்கு அந்த தன்மை, அதே தன்மை தாவீதுக்கு இருந்தது. என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னை கொண்டு போட சவுல் எவ்வளோ திட்டம் போட்டாலும், எவ்வளோ எத்தனை பண்ணாலும், என்னை எத்தனை ஆட்களை அனுப்பினாலும், எனக்கு உதவி செய்கிற ஆசாரியர்கள் 85 பேரே கொண்டுட்டான். ஆனாலும் அந்த அன்பு ஏன்? ஒன்னே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க. எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு காதில் பட்டாலும் சரி, நம்ம கண்ணால் அது கண்டாலுமே
அதுக்கு தீர்ப்பு செய்கிறவர்கள் நாம் அல்ல. ஆமென். வாசிக்கலாம். ரோமர் 12 வாசி நம்ம முடிக்க போறோம். ரோமர் 12 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தாவீது செய்தாரா அப்படின்னா தாவீது செய்தாரு. இயேசு செய்தாரானா இயேசுவும் செய்தாரு. ஆமென். பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொன்ன அந்த ஜனங்களுக்காக சிலுவையில் கடைசி பரியந்தமோ அவர்களுக்காக ஜெபிக்கிறவராய் கர்த்தர் மாறினார். பரபாசை விடுங்க, அந்த ஜனங்களை விடுங்க. நம்ம எத்தனை எத்தனை டைம் இன்னைக்கு மறுதலித்து ஆண்டவர் சிலுவையில் மீண்டும் மீண்டும் அடிக்கிறோன்றதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அன்புள்ளவராக இருக்கிறோமா? ஜனங்களுக்குள்ளே நம்ம அன்புள்ளவர்களா இல்லாத போது அந்த ஆண்டவருக்கு நம்ம எப்போங்க அன்பு செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணால பார்க்குற உன் ஜனங்க கிட்ட, உன் அயலாரிடத்துல நீ அன்பு செய்யாம காணாத என் மேல நீ அன்பு செய்ய முடியுமா? நீ அந்த ஜனங்களை மன்னிக்காம என்கிட்ட இருந்து நீ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியுமா கேட்கிறார் ஆண்டவர். அடுத்தது வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. கர்த்தர் சொல்றாரு, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. இன்னைக்கு எந்த ஒரு தீமை உங்களுக்கு யார் எதை செய்தாலும், நம்ம குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைச்சாலும், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பினாலும், நீங்க நன்மையே செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் தப்பானதை பேசினாலும், நீங்கள் செய்யாததை அவர்கள் நீங்க செய்ததாய் சொன்னாலும், உங்களை பத்தி ஊர் ஊரா போய் சுற்றி திரிந்து உங்க பேரை கெடுத்தாலும், நீங்கள் அவங்கள பழி வாங்கக்கூடாது. அவங்கள பத்தி மற்றவங்க கிட்ட போய் தப்பாவும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்ம அவங்கள பத்தி மற்றவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுறோம் அப்படின்னா கர்த்தர் யுத்தத்தை நிறுத்திடுவாரு. யுத்தத்தை உங்க கண்ணால நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்துல காத்திருக்குது, கர்த்தருடைய நாமத்து மேல நம்பிக்கை வைத்து அவர் மேல அன்பு வைத்து அவருடைய நாமத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் அவரிடத்துல விசாரிக்கிறவர்களாய் நம்ம இருப்போம் அப்படின்னா பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். சவுலை குறித்து அதுக்கப்புறமா நம்ம வாசிக்க முடியாது. ஆனா தாவீதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நம்மளால வாசிக்க முடியும். ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லும்போது என்ன சொல்றோம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் சந்ததியில பிறந்த கர்த்தர், தாவீதின் சந்ததியில பிறந்த இயேசு கிறிஸ்து. முடிவு வரைக்கும் தாவீதின் பேர் வருது. சவுல் பேர் அங்கேயே முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடியே முடிஞ்சது எதுனா தோவிக். அவன் எதுக்கு வந்தான், என்ன பண்ணானே யாருக்கு இங்க தெரியவே இல்லை. கடைசியில் அவனுடைய மரணத்தை குறித்து யாருமே இங்க சொல்லவே முடியல. சிலர் சொல்றாங்க அவனே செத்துட்டான், சவுல்லாம் இறந்த பேருக்கு தாவீது இவனை கொன்றுவான்னு நினைச்சு அவனே செத்துக்கிட்டான், அவனே மாய்த்து கொண்டான். சில ஆராய்ச்சி அப்படி சொல்லுது. அவனுடைய முடிவு என்னன்னு தெரியல. ஆனா தாவீதோட முடிவு மகிமையா இருந்தது. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய முடிவும் என்னுடைய முடிவும் மகிமையாய் கர்த்தருடைய சந்நிதியில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாயோட ஸ்தானத்துல நம்ம நிற்கணும் அப்படின்னா இந்த 5 காரியமும் நமக்குள்ள இருக்கணும். அது கடைசி 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இது எல்லாமே தாவீது இது எல்லாமே செய்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? தாவீது தேவனுடைய அழைப்பை பற்றி கொண்டான். ஆமென். சவுல் கர்த்தருடைய அழைப்பை பற்றி கொள்ளல. தாவீது கர்த்தர் அவனை வைத்த ஸ்தானத்துல நின்னான். அவன் ஒரு வேலையில அந்த பச்சைபால் இடத்துல அவன் விழுந்த போதிலும் அவன் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்துல மனம் திரும்பினான். இன்னைக்கு நம்ம எப்பவுமே மனம் திரும்ப மாட்டோம். கர்த்தர் தூக்கின் வந்து அவரு நம்மளை ஒரு ஸ்தானத்துல வைக்கிறாரு, திரும்ப தொம்புக்கடின்னு அங்க என்ன பண்றோம், விழதான் செய்யறோம். எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும், எத்தனை ஆராதனையில கலந்தாலும், எத்தனை வசனங்களை வாசித்தாலும்
கர்த்தர் நம்மளை பரிசுத்தம் பண்ணி ஒரு பரிசுத்தம் உள்ள கூட்டமாய் ஜனமாய் நம்மளை ஒரு ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரே, அந்த ஸ்தானத்துல நம்ம நிலை நிற்கிறோமா? இல்லையே. இன்னைக்கு எத்தனை பேர் சவுலை போல அந்த தோவேக்க போல இருக்கிறோமா? இல்லை. தாவீதை போல இருக்கிறோமா? தாவீதை போல் நம்ம ஒருவேளை இருப்போம் அப்படின்னா நம்மளுடைய முடிவு மகிமையா இருக்கும். அந்த முடிவு நம்மளுக்கு இங்க கிடைக்காது, அங்க கிடைக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, நம்மளுடைய பலன் இங்கேயே கிடைக்கக்கூடாது. நம்மளுடைய பலன் எங்க தெரியுமா? அங்க கிடைக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய சொல்லுவாங்க, இப்படி பண்ணிய அப்படி பண்ணிய, உனக்கு என்ன நடந்தது, இதுதானே உனக்கு லாபம், இதுதானே உனக்கு மிஞ்சும், இதுதானே உனக்கு மிச்சமா கிடைச்சது, நீ போனதுனால உனக்கு என்ன கிடைச்சது, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாயே திறக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு, கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குதுன்னா, கர்த்தருடைய அழைப்பு நம்ம மேல இருக்குன்னா, கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முடிவு மகிமையாயிருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் ஒலிவ மரம், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற அந்த ஒலிவ மரத்தை போல நீங்களும் நானும் இருக்கணும்னா, தாவீது இந்த 52ஆம் சங்கீதத்துல சொல்ற ஒலிவ மரத்தை போல, பச்சையான ஒலிவ மரத்தை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதவர்களாய், எந்த அழிவு வந்தாலும் மீண்டும் எழும்பக்கூடியவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்போன்றது யோசித்து பாருங்க. எத்தனை நாளைக்கு ரட்சிக்கப்பட்டும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வரணுன்றதை யோசித்து பாருங்க. கிருபைன்ற ஒரு போர்வை எடுபட்டு போயிருச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை பரிதபிக்கிற நிலைமையா ஆயிடும். கிருபை என்ற போர்வை நம்ம மேல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மன்னிப்பு சாங்ஷன். கிருபைன்னு ஒன்று எடுத்துட்டாரு அப்படின்னா எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் அவருடைய சமூகத்துக்கு போக முடியாது. நம்மளுடைய முடிவு அழிவாதான் இருக்குமே தவிர்த்து நம்மளுடைய முடிவு நித்திய வாழ்வாய் இருக்காது. ஒலிவ மரம் என்பது நித்திய வாழ்வுக்குரியது. ஆமென். அது நித்தியமாய் கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய சமூகத்துல நிற்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம ஒலிவ மரமாய் இருக்கிறோமா, இல்லை தோவேக்கை போல? நான் இப்போ ஐயா கிட்ட இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கேட்டேன், ஒருவேளை காட்டு ஒலிவ மரத்தை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே அதை அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். ஏன்னா இந்த தோவேக்க நான் காட்டு ஒலிவ மரத்துக்கு தான் ஒப்பிட்டேன். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இல்லாத படிக்கு காட்டு ஒலிவ மரம்ன்றது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாது. அது ஐயா அடுத்த அன்னைக்கு பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒலிவ மரத்தை போல் இருக்கிறோமான்றது, அந்த அழைப்புல நம்ம நிற்கிறோமா? அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கலாமா? ஆண்டவரே, தாவீதை போல உம்மை நாங்கள்